ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம். என்னன்னா இன்னைக்கு காலையில் 4:20க்கே எந்திரிச்சிட்டோம். எப்பயும் அது மாதிரி எந்திரிக்க மாட்டோம். அப்படியே ஜோஜு குட்டி தான் எந்திரிச்சிட்டு அவங்க விளையாட்டு காட்டிட்டு அப்படியே தூங்கி போடுவாங்க. ஆனால் இன்னைக்கு நான், அத்தை, அம்மா, ஜோஜு குட்டி வீட்டில் இருக்க எல்லாருமே எத்தனை மணிக்கு எந்திரிச்சோம்? 4:20க்கு. 4:20க்கு எந்திரிச்சாங்க. எங்கள் அத்தை மடமடன்னு இந்த அடுப்பை பற்ற வச்சாங்க. தூர ஆரம்பிச்சிருச்சு எங்கள் ஊரில். எதுக்காக அத்தனை மணிக்கு எந்திரிச்சோன்னா, எங்கள் ஊரில் இருக்கிற கோயிலில் இன்னைக்கு கும்பாபிஷேகம் போடுறாங்க. கும்பாபிஷேகம்னா கோயிலில் ஃபஸ்ட் டைம் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பெயிண்ட்லாம் அடித்து ரெனோவேஷன் பண்ணுவாங்க. அதனால் பெயிண்ட்லாம் அடித்து திரும்ப கலசத்தில் தண்ணி விட்டு செம்மையாக இருக்கும், கூட்டமாக இருக்கும். அதுக்கு பிரசாதம் தரலாமேன்ட்டு பொங்கலுக்கும் சுண்டலுக்கும், சுண்டல் உள்ள வேவுது, பொங்கல் இங்கே கொதிக்குது, ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நானும் எங்கள் அத்தை, வீட்டில் எங்கள் அக்கா, அம்மா எல்லாரும். ஜோஜு குட்டி மட்டும்தான் இங்கே வெட்டியாக இருக்காங்க. அப்படியே ஹஸ்பண்ட் யூ ஆல்சோ வெட்டி அப்படி சொல்ல மாட்டேன். கேமராவோட முக்கியமே நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு ஒரு தேங்க்யூ. பொங்கலை பார்க்கணும், எங்களுக்கு அந்த வேலை இருக்குது. இப்போ என்ன கிச்சனில் என்ன ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்குன்னா, வெள்ளத்தெல்லாம் உடச்சி வச்சுட்டோம். சக்கரை பொங்கலுக்கு வெல்லம், குக்கரில் சுண்டல் வெந்துட்டுருக்கு. இது சக்கரை பொங்கலுக்கு முந்திரி பருப்பு. எப்பயும் முந்திரி பருப்புலாம் எடுத்தோம்னா ஆட்டையை போட்டு சாப்பிடுவோம். ஆனால் சாமிக்குங்கிறதுனால இந்த வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்படி ஒடிச்சு ரெண்டாக முந்திரியை ஒடிச்சு போட்டு சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணுறோம். இந்தாண்ட ஜோஜு குட்டி ஆள் யாரும் இல்லைங்கிறதுனால கை சூப்பிட்டு இருக்காங்க. இந்தாண்ட அக்கா தேங்காய் தூவிட்டு இருக்காங்க பொங்கலுக்கு. வெங்காயம்லாம் உரிச்சு வச்சாச்சு. எங்கள் மாமா தான் முக்கியம். எங்கள் மாமா என்ன பண்ணுறாங்கன்னா, கிரிக்கெட் பேட் காலையிலேயே ரெடி பண்ணுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அந்த கரண்டி பத்தலை. துடுப்பு இந்த துடுப்பு தயாரிக்கிறாங்க. ஆதி காலத்து துடுப்பு. அந்த துடுப்பு எதுக்காகனா, இந்த சக்கரை பொங்கல் கிண்டுறோம்ல, இதில் கரண்டி போட்டு தாராளமாக கிண்ட முடியாது. அதனால் அந்த காலத்துலலாம் இப்படி தான் துடுப்பு, கட்டையில் துடுப்பு செஞ்சு உள்ள இது பண்ணுவாங்க, கிண்டுவாங்க. அத்தை கிண்டும் போது காட்ட முடிஞ்சால் காட்டுறேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சக்கரை பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி. நான் போய் தாளிப்புக்கு முந்திரியை உடச்சி போடணும். வாங்கல் முந்திரிலாம் உடச்சிட்டு இருந்த கேப்பில் அத்தை இடித்து எடுத்துகிட்டு வந்த வெல்லம் இருக்குல்ல, அந்த வெல்லம் வெள்ளை பொங்கல் ஃபஸ்ட்டு சாப்பாடு அரிசிலாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஆள் கிண்ட கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து வரணும், இல்லைன்னா அடியில் இதாகிக்கும். அதனால அத்தை கிண்டிகிட்டே இருக்காங்க, அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் தள்ளிகிட்டே இருக்காங்க. இன்னும் ஆல்மோஸ்ட் சக்கரை பொங்கல் ரெடியாக போகுது. அடுத்து வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம உடச்சி வச்ச முந்திரி நெய்யில் போட்டு வாட்டி பொங்கலில் கொட்டிடுவோம். பொங்கல் ரெடி ஆகிடும். அடுத்த வேலை இருக்கு. எப்போ பாரு எங்கள் அத்தை ஈஸியான வேலை எடுத்துகிட்டு எனக்கு கஷ்டமான இந்த மாதிரி முந்திரி உடைக்கிற வேலை. இது எவ்வளோ கஷ்டம். இப்படி எடுத்து இப்படி உடச்சி, இப்போ உடைக்க முடியலன்னா அப்புறம் 2 கையில் உடச்சி இப்படி போடணும். கஷ்டமான வேலை. இந்த கஷ்டமான வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுறேன். எந்த டைமிங்கில் எந்திரிச்சாலும் சரி, டைமே பற்ற மாட்டேங்குது. நாங்களும் 4:20க்கு எந்திரிச்சோம் கரெக்டாக. அப்பயே சுண்டல் வேலை, பொங்கல் வேலை எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு பொறுமையாக இல்லை, வேகமாக நாங்களும் கிளம்பிட்டே இருக்கோம். ஆனால் தண்ணி ஊற்றுற 10 மணி, நாங்கள் இன்னும் 9:30 இன்னும் வீட்லேயே தான் இருக்கோம். இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் ட்ராவலுங்கிறனால அசால்ட்டாக இருக்கும். போயிட்டு அங்கே எவ்வளோ க்ரௌட் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கணும். பொங்கல் சுண்டல் மாமா, அந்தாண்ட சுண்டல் கரண்டியிலேருந்து தட்டிலேருந்து எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. எல்லாம் பக்கா. இப்போ நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் காரில் ஏறணும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நாங்கள் மேட்சிங்னா, நாங்கள் எல்லாம் ட்ரெஸ் வியர் பண்ணிக்கிறத தாண்டி நாங்கள் போட்டிருக்க படுதாவும் ப்ளூ கலரில் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஃபேமிலி ப்ளூவாக இருக்கும். வாங்க எல்லாம் வண்டியில் இருங்க. ப்ளூ பர்ஸ் ஃபேமிலி எப்படி இருக்கும்? ஜோஜு குட்டிக்கும் அக்காவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். பரவாயில்ல, அதையும் நாங்கள் மேட்ச் பண்ணிக்குவோம் எப்படியோ. சரி வாங்க. வண்டி கிளம்பிட்டோம்.
இதை எப்பயும் போல் எங்களோட ஓப்பன் ஸ்பேஸ் கார் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. 1000 வண்டி வந்தாலும் என்னென்ன புது டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்தாலும் எங்களுக்கு எப்பயுமே இந்த ஓப்பன் ஸ்பேஸ் கார் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. வண்டி கொண்டு ப்ளூனாக பார்த்துக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இந்த சாரீ எடுத்தோம் சொல்லப்போனால். ஆமாம், இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இந்த சாரீ எடுத்தோம். ஆனால் சரி கட்ட வேண்டாம், எங்கே தையல் கொடுத்தாலும் தைக்கிறதுக்கு கொடுத்தாலும் இன்றைக்கெலாம் தைக்க முடியாது, தைச்சி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு இருக்கிற ப்ளவுஸை வச்சு மேட்ச் பண்ணோம். சடனாக காலையில் மேட்சிங் சாரீ மேட்சாக எடுத்துட்டோம். சரி கட்டிடுவோம், கூட்டத்தில் எங்கேயாவது காணாம போனாலும் பார்த்துக்கலாம். அதான் எங்கள் ஊரில் எல்லாருமே ரெடியாகி கோயில்கிட்ட இருக்காங்க. நம்மளும் கோயிலுக்கு போகலாம். மீட்டப் கோ டு கோவில். மாத்தடி மூஞ்சில் அடிச்சிட போகுது பாருங்க. பக்கமாக வந்துட்டோம். சுவாகா சுவாகா மந்திரம் கேக்குதா பாருங்க எல்லாரும் காதுலயும். எல்லாரும் கட் அவுட். பக்கமாக வந்துட்டோம். சோறு போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இதுதான் கோவிலோட ஸ்ட்ரீட்டு. பாருங்க சவுண்டு பட்டியை கலப்புதா. அதான் போயிட்டு சுண்டல் பொங்கல் படைச்சு கொடுத்துட்டு சாமி பார்க்க முடியாது, இருந்தாலும் பார்த்துட்டு கோபுர தண்ணி தெளிப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்துடலாம். கடை போட்டிருக்காங்க. அதான் பொம்மை வாங்கி கொடுங்க. போயிட்டு வந்து பேசுறேன். ஃபங்க்ஷன் மூட் ஆன் ஆயிடுச்சு. தண்ணி ஊத்துறதுக்கு டைம் வந்துருச்சு. எல்லாரும் கோவிந்தா சொல்லுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கோவிந்தாக்கு அவ்வளவுதான். தண்ணிலாம் தெளிச்சிட்டாங்க. எங்க ஊர்ல ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் நிறைய சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த கூட்டெல்லாம் வராது. ஊருக்காக மட்டும் தான் என்ஜாய் பண்ணுவோம். ஃப்ரீயா இருக்கும் போது உள்ள பார்க்கலாம். சாமியெல்லாம் கும்பிட்டோம். உள்ள இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. நிறைய கூட்டம் இருந்திருக்கு, எங்களுக்கு தெரியல. அதனால சாமி கும்பிட்டு தீர்த்தம் ட்ரோனில் விட்டாங்க. எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து இங்கே நடந்து வந்தோம். எத்தனை கிலோமீட்ரு? 1/2 கிலோமீட்டர் இருக்குமா? 1/2 கிலோமீட்டர் இருக்கும். நடந்தே வந்தோம். வாட் இஸ் த ரீசன்னா, எங்கள் ஓப்பன் ஸ்பேஸ் கார் ஒரு ஓரமாக நிற்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்கள் அத்தை சந்தைக்கு காய் வாங்க வருவோம்ல, அந்த காய் வாங்குற இடத்துல நிறுத்திட்டோம். சந்தையில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த பொங்கல் சுண்டல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்த டைம் பெரிய அண்டா எடுத்துப்போம். ஏன்னா இதுலேயே முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் கொடுத்தோம். 10 கோடி மக்கள் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் பார்த்து வச்சோம். ஆனாலும் ஹாப்பி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எங்கள் அத்தை வந்து பிரசாதம் வாங்க போயிருக்காங்க. அது வரைக்கும் எங்கள் ஓப்பன் ஸ்பேஸ் கார் வெயிட்டிங்கில் இருக்கும். புளிய மரத்து காத்துலேயும் ஒரு இது இருக்குப்பா. அத்தை வந்துட்டாங்க. வண்டிலாம் எடுத்துட்டோம். அங்கே பாருங்க பிரசாதம். பாட்டெல்லாம் காட்டு. வெடிகுண்டு 2. ஆமாம், வெடிகுண்டு 2. ஒயிட் சாதம், மொச்சக்கொட்டை குழம்பு, கேசரி எங்களுக்கு விட்டுட்டாங்க. முதல் ரவுண்டு கேசரி போட்டாங்க. பரவாயில்ல, பிரசாதமும் கிடச்சிருச்சு. நாங்களும் பிரசாதம்லாம் கொடுத்துருவோம். எல்லாருக்கும் எல்லாம் முடிஞ்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சு. அடம் பிடிச்சி அத்தையை இன்னொரு நாள் கூட்டிகிட்டு வருவோம். அப்போ கோயிலோட ஃப்ரீயாக பார்க்கலாம். ஓகே பை.